எந்த செலவுகளுக்கெல்லாம் கடன் வாங்கக்கூடாது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆடம்பர செலவுகளுக்கு கடன் வாங்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு அது சந்தோஷத்தை கொடுத்தாலும் இன்னொரு நாள் அதுவே நம்மளுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துரும். இப்ப நான் சொல்ல போறது பல பேருக்கு என்னடா இப்படி சொல்றாங்கன்னு கூட தோணலாம். பட் இது நிதர்சனமான உண்மை. உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நீங்க கடன் வாங்கி உதவி பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அவங்க கேட்கும் போது உங்களால முடியாதுன்னு சொல்ல முடியாதுதான். ஆனா இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்கி நீங்க கொடுக்கும் போது நாளைக்கு நீங்க திருப்பி போய் அந்த கடனை கேட்டாலும் அவங்க இல்லங்க முடியலன்னு சொன்னா தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. ஆனா நீங்க கடன் வாங்கினவங்க கிட்ட இல்லங்கிறத உங்களால சொல்ல முடியாது. சோ ஒரு தடவைக்கு 2 தடவை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உதவி செய்ய கடன் வாங்க முயற்சி செஞ்சா இனிமே யோசிச்சு அதை செய்யுங்க. ஒரு கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் கண்டிப்பா வாங்காதீங்க. ஏன்னா இது ஒரு முடிவில்லாத டெப்ட் ட்ராப் மாதிரி. இது அடைக்காது அது அடைக்காதுன்னு போய்கிட்டே இருக்கும். அதனால ஒரு கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடனை தேடி ஓடாதீங்க. முக்கியமா இது காலங்காலமா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமே இத பண்ணணுமான்னு யோசிச்சு பண்ணலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டு விசேஷங்களை பிரம்மாண்டமா பண்றதுக்காக. ஏன்னா ஒரு நாள் பெருமைக்காக பல நாள் சுமையை நாம சுமந்துட்டு இருக்கணும். சோ இது வேணுமா வேண்டாமா, பிரம்மாண்டமா இருக்கணுமா ஆடம்பரமா இருக்கணுங்கிறத தாண்டி உறவினர்கள் வர வச்சு அவங்களோட சந்தோஷமா நேரத்தை செலவழிக்கிற மாதிரி யோசிச்சோம்னு சொன்னா அந்த சுமை நம்மளுக்கு கம்மியா இருக்கும், பாரமா இருக்காது. அதை யோசிச்சு முடிவு பண்ணுங்க. தேவையில்லாத வீட்டு பொருட்கள். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா வீட்டுக்கு பொருட்கள் அவசியம். ஆனா அனாவசியமான பொருட்களை அதுவும் இஎம்ஐல வாங்க வேண்டிய அவசியம் என்னன்றத 2 தடவை யோசிச்சீங்கனாலே வேண்டாம் உங்களுக்கே தோணிடும். சோ விரலுக்கேத்த வீக்கம் என்னைக்கும் நல்லது. இப்ப கூட எனக்கு 2 மைக் தேவை கிடையாது, ஒரு மைக் போதும். கரெக்ட் தானே? 1 இருந்தாலே பேச முடியும் போது எதுக்கு 2? ஏன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பல பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள், ஏன் உங்களுக்கே ஒரு விஷயம் அன்னைக்கு பெருசா தெரிஞ்சிருக்கும், அதுக்கான கடனை உடனே வாங்கி நம்ம பண்ணிருப்போம். பட் இன்னைக்கு யோசிக்கும் போது ஒருவேளை வாங்காம இருந்திருந்தா இப்ப நிம்மதியா இருந்திருப்போம்னு தோணுச்சுன்னா அது என்ன விஷயம் அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதை பார்த்து பல பேருக்கு ஒரு வாழ்க்கை பாடமா இருக்க உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா இந்த விஷயத்தையும் சொல்லி ஆகணும், நிறைய பேர் கடன் உடனே வாங்கி என் பிள்ளைய படிக்க வச்சேன்லாம் அம்மாக்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி கடன் வாங்கி படிச்சு பெரிய ஆளாகி அந்த கடனை நீங்க அடைச்சிருந்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்லுங்க. ஏன்னா தேவையான கடன் நம்மள அடுத்த கட்டம் கொண்டு போகும், தேவையற்ற கடன் நம்மள அதல பாதாளத்துக்கு கொண்டு போகும். இதுல எந்த இடத்துல நாம இருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நாங்கள். பாய்.